வெறுப்பை கைவிடுங்கள், இணைந்து செயல்படுவோம். காங்கிரசுக்கு பாஜக அழைப்பு. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க இணைந்து செயல்படுவோம் வாருங்கள் என்று காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை திங்கட்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்து அதன் மீதான விவாதத்தை மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது 2014ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் வளர்ச்சி மந்தமாக இருந்தது. இதற்கு ஊழலும் கொள்கை முடக்கமுமே காரணமாகும். ஆனால் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது பிரதமராக மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் சமூக பொருளாதார கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. முந்தைய காங்கிரஸ் அரசுகளின் ஆட்சியில் ஊழல் தலைவிரித்தடையது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு ஊழல், நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் ஊழல், காமன்வெல்த் விளையாட்டில் ஊழல் உள்ளிட்ட பல ஊழல்கள் நடந்தது. ஆனால் தற்போது நேர்மையான வெளிப்படையான ஊழல் இல்லாத அரசு பிரதமர் மோடியின் கீழ் இருப்பதை நீங்களே காணலாம். கடந்த 11 ஆண்டுகளில் உலகில் 4வது பெரிய பொருளாதார சக்தியாக நமது நாடு உருவாகியுள்ளது. அரசியல் துணிச்சல் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட பிரதமர் மோடியின் தலைமையினாலேயே இது சாத்தியமானது என தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு காங்கிரஸ் தனது ஆட்சி காலத்தில் முக்கியத்துவம் அளித்ததே இல்லை. போராடித்தான் வடகிழக்கு மாநிலங்கள் மக்கள் அனைத்தையும் பெற்று வந்தனர். ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இதன் காரணத்தினாலேயே வடகிழக்கு மாநிலங்கள் காங்கிரஸ் கட்சியை நிராகரித்துவிட்டனர். இனி எதிர்காலத்தில் காங்கிரஸால் அங்கு எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது என தெரிவித்துள்ளார். எனவே மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு தெரிவிப்பதை கைவிடும்படி காங்கிரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். மேலும் மத்திய பாஜக அரசு மீது காட்டும் வெறுப்பையும் எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் காங்கிரஸ் கைவிட வேண்டும். 2047ஆம் ஆண்டுக்குள் தற்சார்பு கொண்ட வளர்ந்த பாரதத்தை உருவாக்கும் பிரதமர் மோடியின் முயற்சிக்கு காங்கிரஸ் கை கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதத்தை ஒடுக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எதையும் செய்யவில்லை. மோடி அரசோ இராணுவ தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்தது. உலகளவில் பொருளாதார மந்தநிலை நிலவிய போதிலும் வளர்ந்து வரும் பொருளாதார சக்திகளில் ஒன்றாக இந்தியா நீடிக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.